இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. புதினின் அழைப்பை ஏற்று மாமன்னர் ரஷ்யா பயணம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினின் அழைப்பை ஏற்று ஆகஸ்ட் 5ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் ரஷ்யாவிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். 1967ஆம் ஆண்டு தொடங்கி ரஷ்யாவுடன் அரசதந்திர உறவுகள் நிறுவப்பட்டதிலிருந்து அந்நாட்டிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ளும் முதல் மலேசிய தலைவராக மாமன்னர் வரலாறு படைப்பார் என்று இஸ்தானா நெகேரா இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மலேசிய அரசு நிறுவனத்தின் முக்கிய பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில் இந்த பயணம் அமைவதாக இஸ்தானா நெகேரா குறிப்பிட்டுள்ளது. இப்பயணம் தற்போதுள்ள இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதோடு வர்த்தகம், உயர்கல்வி, தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கம், மக்களிடையிலான உறவுகள் உட்பட பல்வேறு துறைகளுடனான புதிய ஒத்துழைப்பிற்கு வழிவகுக்கும். 1996ஆம் ஆண்டு தொடங்கி ஆசியான் உரையாடல் பங்காளியாக ரஷ்யா உள்ள நிலையில் வியூக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் மலேசியாவும் முக்கிய பங்கை வகிப்பதாக அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிரெம்லினில் நடைபெறும் அரச வரவேற்பு விழாவில் சுல்தான் இப்ராஹிமை விளாடிமிர் புதின் வரவேற்பார் என்றும் அதன் அவ்விரு தலைவர்களுக்கும் இடையே அதிகாரப்பூர்வ சந்திப்பு நடைபெறும் என்று இஸ்தானா நெகேரா அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஜிசிபி கூட்ட தயார் நிலை குறித்து தெரிவிக்க தாய்லாந்து, கம்போடியா தற்காப்பு அமைச்சர்களுடன் உரையாடல். கம்போடியா மற்றும் தாய்லாந்திற்கு இடையிலான பொது எல்லை செயற்குழு ஜிசிபி கூட்டத்தை ஏற்று நடத்துவதற்கான மலேசியாவின் தயார்நிலை தெரிவிக்க தற்காப்பு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது காலிட் நோர்டின் அவ்விரு நாடுகளின் தற்காப்பு அமைச்சர்களை தொடர்பு கொள்ளவிருக்கிறார். அவ்விரு தற்காப்பு அமைச்சர்களுடனும் ஜூம் செயலி வழியாக முத்தரப்பு காணொலி கூட்டத்தை நடத்துவதற்கு முன்னதாக தொடக்கக்கட்ட நடவடிக்கையாக இந்த தொலைபேசி அழைப்பு மேற்கொள்ளப்படவிருக்கிறது. அந்த எல்லை கூட்டத்தை வழிநடத்தும் மலேசியாவின் தயார்நிலை குறித்து தெரிவிக்க கம்போடியா தற்காப்பு அமைச்சருக்கும் தாய்லாந்து தற்காப்பு அமைச்சருக்கும் நான் தொலைபேசி அழைப்பு செய்ய உள்ளேன். அதன் பிறகு அடுத்த வாரம் நடைபெறும் கூட்டத்தின் செயல்முறை மற்றும் செயல்பாட்டை விளக்க அவர்களுடன் இணையம் வழியாக ஒரு சந்திப்பை நடத்துவேன் என்றார் அவர். இன்று பாசர்குடாங் தொகுதிக்கான அம்னோ பிரதிநிதிகள் கூட்டத்தை தொடங்கி வைத்த பின்னர் காலிட் நோர்டின் அவ்வாறு கூறினார். பல்வேறு துறைகளில் மலேசியாவுடன் ஒத்துழைப்பை மேற்கொள்ள பிரிட்டன் இணக்கம். தொழில்நுட்ப பரிமாற்றம், கூட்டு பாடத்திட்ட அவை மேம்பாடு, மாணவர் மற்றும் ஆசிரியர் பரிமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மலேசியாவுடன் ஒத்துழைப்பை மேற்கொள்ள பிரிட்டன் இணக்கம் தெரிவித்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பசுமை தொழில்நுட்பம், தானியங்கி மயமாக்கல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு AI போன்ற எதிர்கால துறைகளில் சிறப்பு திறன் பயிற்சி திட்டங்களும் இந்த ஒத்துழைப்பில் அடங்கும் என்று உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் தெரிவித்தார். இன்று புத்ரஜயாவில் பிரிட்டனின் திறன் அமைச்சர் பரோனஸ் ஜாக்கி ஸ்மித்தை மரியாதை நிமித்தமாக சந்தித்த பின்னர் டாக்டர் ஜம்ரி தனது முகநூல் பதிவில் அவ்வாறு கூறியுள்ளார். உயர்கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு துறைகளில் மலேசியாவிற்கும் பிரிட்டனுக்கும் இடையிலான வியூக ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு இந்த இருதரப்பு சந்திப்பு வழிவகுத்ததாக டாக்டர் ஜம்ரி குறிப்பிட்டார். தொழிற்கல்வி மற்றும் தொழிற்பயிற்சி ட்வெட்டை வலுப்படுத்துவதில் தற்போது மலேசியாவில் உள்ள 36 பாலிடெக்னிக் கல்லூரிகளும் 105 சமூக கல்லூரிகளும் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார். மக்களின் வாழ்க்கை செலவின அழுத்தங்களை குறைக்க இரு அணுகுமுறைகள். ரெஹ்மா மடானி விற்பனை திட்டத்தை அதிகரித்தல் மற்றும் வருமான அளவை உயர்த்துதல் ஆகிய இரு அணுகுமுறைகளின் வழி மக்களின் வாழ்க்கை செலவினத்தில் ஏற்படும் அழுத்தங்களை குறைப்பதற்காக அரசாங்கம் தொடர்ந்து முயற்சிகளை வலுப்படுத்தி வருகிறது. நாட்டு மக்கள் குறைந்த விலையில் அத்தியாவசிய பொருட்களை பெறுவதற்கான வாய்ப்பை ரெஹ்மா மடானி வழங்குவதால் உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின துணை அமைச்சர் டாக்டர் ஃபுசியா சாலே கூறினார். உலக சந்தை விலைகளை கட்டுப்படுத்துவது நமக்கு கடினம். உதாரணமாக 100% வெங்காயத்தை நாம் இறக்குமதி செய்யும் போது அது உலக சந்தை விலைகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆனால் நாம் அதை எப்படி செய்வது? ரெஹ்மா விற்பனையை செய்கிறோம், கழிவுகளை வழங்குகிறோம். செலவழிப்பு வருமானம் குறையும் போது ரெஹ்மா விற்பனை உதவியுடன் மக்களால் அதை வாங்க முடியும். நாங்கள் இங்கு உதவவில்லை என்றால் மக்கள் அதனை எவ்வாறு பயன்படுத்துவார்கள் என்றார் அவர். அண்மையில் பெர்னாமா தொலைக்காட்சிக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலில் டாக்டர் ஃபுசியா அவ்வாறு தெரிவித்தார். மக்களின் வருமானத்தை அதிகரிப்பது மற்றும் பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்துவது போன்ற முயற்சிகளை மேற்கொள்வதன் வழி
வாழ்க்கை செலவினம் மீதான அழுத்தத்தை சமநிலைப்படுத்துவதில் அரசாங்கம் முறையான வழிமுறைகளை பின்பற்றுவதாக அவர் விவரித்தார். 19% வரி அனைத்துலக சந்தையில் மலேசிய பொருட்களின் போட்டித்தன்மையை பாதிக்காது. நாட்டின் மீது அமெரிக்கா விதித்த 19 விழுக்காட்டு வரி விகிதம் அனைத்துலக சந்தையில் மலேசிய பொருட்களின் போட்டித்தன்மையை பாதிக்காது. உலகின் மிகப்பெரிய செம்பனை எண்ணெய் உற்பத்தியாளராக இந்தோனேஷியா இருந்த போதிலும் அதே வரி விதிக்கப்பட்ட இதர ஆசியான் நாடுகளுடன் ஒப்பிடும்போது மலேசியாவுக்கான வரி விகிதம் போட்டித்தன்மை வாய்ந்தது என்று தோட்ட தொழில்துறை மற்றும் மூலப்பொருள் அமைச்சர் டத்தோஸ்ரீ ஜஹாரி அப்துல் கானி கூறியுள்ளார். செம்பனை அளவில் இந்தோனேஷியா உலகிலேயே முதலிடத்தில் உள்ளது. நாம் 2ஆம் இடத்தில் இருக்கின்றோம். இந்தோனேஷியாவும் நம்மை போலவே 19 விழுக்காடு வரியை கொண்டுள்ளது. அது பரவாயில்லை என்று நான் நினைக்கிறேன். அது நியாயமும் கூடதான் என்றார் அவர். அமெரிக்காவின் வரி விதிப்பு நாட்டின் பொருள் சந்தையை பாதிக்குமா என்பது குறித்து வினவப்பட்ட போது ஜொஹாரி அவ்வாறு பதிலளித்தார். ஜொஹூர் பாசிர்கூடாங்கில் நடைபெற்ற பாசிர்கூடாங் தொகுதி அம்னோ கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். மலேசிய இறக்குமதி பொருட்களுக்கான வரி விகிதத்தை அமெரிக்கா 19 விழுக்காடாக குறைந்திருப்பது ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கி அமலுக்கு வந்துள்ளது. RMK 13 திட்டங்களின் அமலாக்கத்தில் தாமதமும் ஏற்படாமல் இருக்க தொடர் கண்காணிப்பு. 13வது மலேசிய திட்டம் RMK 13 கீழ் உள்ள ஒவ்வொரு திட்டத்தின் அமலாக்கத்திலும் எந்த தாமதமும் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்ய தொடர் கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும். RMJ 13 கீழ் உள்ள திட்டங்கள் நிதி அமைச்சு மற்றும் பொருளாதார அமைச்சுடன் இணைந்து கண்காணிக்கப்படவிருப்பதோடு அது குறித்து அறிக்கை ஆண்டிற்கு 2 முறை வெளியிடப்படும் என்று அரசாங்க தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர் தெரிவித்தார். இந்த முறை அதன் செயல்பாடுகள் திட்டமிட்டபடி மேற்கொள்ளப்படுவதை நாங்கள் உறுதி செய்வோம். ஏனெனில் இது 2030ஆம் ஆண்டு வரைக்குமான காலகட்டத்தை உள்ளடக்கியுள்ளது. எந்தவொரு தாமதமும் மக்களை பாதிக்கும் என்பதால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து திட்டங்களும் உடனடியாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்றார் அவர். RMJ 13 கீழ் ஒவ்வொரு திட்டத்தையும் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு திடீர் வருகை புரிந்து தாமே பார்வையிடவிருப்பதாகவும் அவர் சொன்னார். மக்களுக்கு சேவை செய்வதே எங்கள் நோக்கம். மக்களை மகிழ்ச்சியடைய செய்ய வேண்டும். எனவே இந்த வளர்ச்சியை உடனடியாக தாமதம் இன்றி அதிகாரத்துவம் இல்லாமல் நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று ஷம்சுல் குறிப்பிட்டார். மலேசியர்களில் 6 பெரியவர்களில் ஒருவருக்கு நீரிழிவு நோய் இருப்பதை தெரியாமல் பலர் வாழ்கின்றனர். மலேசியர்களில் 6 பெரியவர்களில் ஒருவருக்கு நீரிழிவு நோய் உள்ளது. அதாவது மொத்த மக்கள் தொகையில் 15.6 விழுக்காட்டினர் அல்லது 3.5 மில்லியன் பேர் நீரிழிவு நோயால் அவதிப்படுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அதிலும் 18 முதல் 29 வயதிற்கு உட்பட்டவர்களில் 84 விழுக்காட்டினர் தங்களுக்கு நீரிழிவு நோய் இருப்பதே தெரியாமல் வாழ்கின்றனர். இது மிகவும் கவலை அளிக்கும் வகையில் இருப்பதாக சுகாதார அமைச்சின் நோய் கட்டுப்பாட்டு பிரிவு இயக்குனர் டாக்டர் நொரையானா ஹசான் தெரிவித்தார். 80 விழுக்காடு உறுப்பு துண்டிப்புகள், குறிப்பாக கால் துண்டிப்புகள் நீரிழிவு புண்களிலிருந்து தொடங்குவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நீரிழிவு நோயே இதய நோய், பக்கவாதம், சிறுநீரக பாதிப்பு, நரம்பியல் கோளாறு, கண் பார்வை இழப்பு போன்ற பல பின்னடைவுகளுக்கு இட்டு செல்கிறது. எனவே பின்னாளில் அவதிப்படுவதையும் இளவயது மரணங்களை தவிர்க்கவும் நீரிழிவு பரிசோதனைகள் இளவயதிலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும். ஆரம்பத்திலேயே தடுக்க அல்லது குறைந்தபட்ச நோய் தாக்குவதை தாமதப்படுத்த இது உதவும் என்றார் அவர். தாய்லாந்திற்கும் கம்போடியாவிற்கும் இடையிலான GCP கூட்டத்தை ATM எளிதாக்கும். ஆகஸ்ட் 4 தொடங்கி 7ஆம் தேதி வரை கோலாலம்பூரில் நடைபெறவிருக்கும் தாய்லாந்திற்கும் கம்போடியாவிற்கும் இடையிலான பொது எல்லைக்குழு GCP கூட்டத்தின் ஏற்பாடுகளை மலேசிய ராணுவ படை ATM எளிதாக்கும். ஜூலை 28ஆம் தேதி மலேசியாவில் கையெழுத்தான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஒரு நாடுக்கும் இடையிலான எல்லை பிரச்சனையை தீர்க்கும் நோக்கத்துடன் GCP கூட்டம் நடத்தப்படும் என்று மலேசிய ராணுவ படை தலைமையகத்தின் பாதுகாப்பு வியூக தொடர்பு மற்றும் புலனாய்வு பிரிவு இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்தது. இந்த GCP கூட்டத்தை மலேசியாவில் நடத்துவதற்கு தாய்லாந்தும் கம்போடியாவும் ஒன்றிணைந்து ஒப்புக்கொண்டன. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிமின் தலையேற்பு சிறப்பு கூட்டத்தின் மூலம் ஜூலை 28ஆம் தேதி நள்ளிரவு போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. அதிகரித்து வந்த பதற்றங்களுக்கு மத்தியில் தென்கிழக்கு ஆசியாவின் அவ்விரு அண்டை நாடுகளும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள இந்த சிறப்பு கூட்டம் வழிவகுத்தது. ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் இறக்குமதி இல்லை. இந்தியாவின் முடிவு வரவேற்கத்தக்கது. ட்ரம்ப்.
ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய போவதில்லை என்று இந்தியா முடிவெடுத்திருப்பது குறித்து தாம் கேட்டறிந்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் இந்நடவடிக்கை சரியான முடிவு என்று அவர் கூறியுள்ளார். இந்தியா இனி ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கப் போவதில்லை என்பதை நான் கண்டறிந்தேன். அப்படித்தான் நான் கேள்விப்பட்டேன். அது சரியா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அது ஒரு நல்ல படி. என்ன ஏற்படுகிறது என்று பார்ப்போம் என்றார் அவர். அமெரிக்காவின் புதிய தடைகளை தொடர்ந்து இந்தியாவில் உள்ள சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு சென்ற ரஷ்யாவின் எண்ணெய் கொள்கலனை ஏற்றி சென்ற 2 கப்பல்கள் வேறு இடங்களுக்கு திருப்பி விடப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன. ஈரானுடன் தொடர்புடைய 115க்கும் மேற்பட்ட தனி நபர்கள், நிறுவனங்கள் மற்றும் கப்பல்கள் மீது அமெரிக்க கருவூலத்துறை இவ்வாரம் தடைகளை விதித்தது. அவற்றில் சில தரப்புகள் ரஷ்ய எண்ணெயை கொண்டு செல்வதில் ஈடுபட்டுள்ளன. உக்ரைனுடன் சமாதான ஒப்பந்தத்திற்கு ரஷ்யா ஒப்புக்கொள்ளாவிட்டால் 100 விழுக்காட்டு வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் அச்சுறுத்தியுள்ளார். மேலும் மாஸ்கோவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்துமாறும் அவர் உலக நாடுகளை வலியுறுத்தியுள்ளார்.